Okay, start. இனிய மாலை வணக்கம். என்னுடைய பேர் நடராஜா, லிங்கம் நடராஜா. 48 மணி நேரமாக அதிக ஊசிகளை தலையிலே தன் கையாலேயே குத்திக் கொண்டு இன்று ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சிவநாயகம் மோகனதாஸ் அவர்களை கௌரவித்து ஊக்குவிப்பதற்காக இங்கு நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்கே அவருக்கு உங்களுடைய கரகோஷம். இது ஒரு மிகவும் ஒரு ஈஸியான வேலையில தலையில் ஊசி குத்து வந்தது. இங்கே அந்த இவர் சாதனைகள் நிகழ்த்திய போது இவருக்கு பக்கப்படமாக இருந்த டாக்டர் போல் ஜோசப் அவர்கள் இருக்கின்றார்கள். இங்கே அவருடைய சிறு விளக்க உரையை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலம் இது இவர் மோகனதாஸ் அவர் ஒரு ரிஸ்க் எடுத்து இதை செய்கின்றார் என்பதை உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக டாக்டர் போல் ஜோசப் அவர்களை சிறு விளக்கங்கள் தருமாறு தயவுடன் அழைக்கின்றோம். வணக்கம். இன்றைய இனிய மாலை பொழுதிலே இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே எங்களுடைய மோகனதாஸ் சிவநாயகம் அவர்களை வாழ்த்தி பேசுவதிலே மிக மகிழ்ச்சி. உண்மையிலே கடந்த டிசம்பர் மாதம் 2011 இந்த சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்று அவர் என்னிடம் அணுகிய பொழுது நான் சொன்னேன், இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேஷண்ட்ஸுக்கு ஒரு இந்த மாதிரி அக்குபங்க்சர் நீடில் குத்துகிறேன். அது எவ்வளவு கஷ்டமான வேலை என்பது எனக்கு தான் தெரியும். பேஷண்ட்ஸை வந்து ஒரு 10-12 நீடில் குத்தினாலே அதுக்கு மேலே அதை தாங்க முடியாது, கஷ்டப்படுவார்கள் அந்த அளவுக்கு. ஆனால் மிகவும் ஒரு அவரோட சொல்லி ஏதோ கஷ்டமான வேலை, நீங்கள் கொஞ்சம் பழக வேண்டும், அதை ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும், அப்போதான் இதை குற்ற முடியும் என்று. பிறகு ஒரு கிட்டத்தட்ட 1 மாதங்கள் வந்து அதை தானே குட்டி பழகினார். முதல்ல நான் அவருக்கு குட்டி விட்டேன், பிறகு அதை தானே குட்டி அவர் பழகினார். பிறகு அவருக்கு அந்த உள்ளாக ஏதோ ஒரு சாதனை பண்ண வேண்டும் என்று அந்த புத்தகத்தை கொண்டு வந்து காட்டினார். அந்த உலக சாதனை புத்தகத்தை. உலக சாதனை புத்தகத்திலே 2005 நீடல்கள் குட்டி ஒரு சீன அவர் ஒரு டாக்டர், அவரே ஒரு அக்குபங்க்சர் டாக்டராக இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் சாதனை நிகழ்த்தியிருந்தார். அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அவர் அதை என்னிடம் சொன்னார். சரி, நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாகம் அளித்து நான், லிங்கம் மற்றும் நண்பர்கள் எல்லோரும் அந்த சாதனையை கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த சாதனையை அவர் நிகழ்த்தினார். இப்ப அந்த சாதனையை எங்களுடைய ஏற்கனவே உலக சாதனை, அதாவது கின்னஸ் சாதனை நிகழ்த்திய போட்டோ அவர்கள், சில்வஸ்டர் அவர்களும் மற்றும் சகோதரி அவர்களும் இருவரும் இந்த வீடியோ முழுக்க எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அவர்கள் கின்னஸ் உலக சாதனை அந்த நிறுவனத்துக்கு அனுப்பியிருந்தார். அவர்கள் அதை பரிசோதித்து அதை அங்கீகரித்து அதை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்து இந்த சாதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று இப்பொழுது அவர்களுக்கு சில்வஸ்டர் அவர்களுக்கு அந்த உலக சாதனைக்குரிய பட்டயத்தை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அதை இப்பொழுது வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. அதுக்கு முதல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சில விடயங்களை எங்களுடைய சமூகத்தினர் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, எங்களுடைய சமூகம் தமிழ் கம்யூனிட்டி, டொரண்டோவில் இருக்கிற, கனடாவில் இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி பல்வேறு வழிகளிலே பல்வேறு விடயங்களிலே நாங்கள் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் படிப்பிலே, மருத்துவர்கள் ஆராய்ச்சியிலே மற்றும் எவ்வளவோ விளையாட்டுகளிலே, அரசியலிலே எங்களுடைய ராதிகா பெரிய சாதனையை செய்திருக்கிறார். இதே போல நாங்கள் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏதாவது ஒரு சாதனைகளை இந்த மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருந்தால் மட்டுமே எங்களுடைய அது மேலோங்க முடியும். ஆகவே அந்த வழியிலே இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக எங்களுடைய சிவநாயகம் மோகனதாஸ் அவர்கள் இந்த ஏதோ ஒரு சாதிக்க வேண்டும் என்று அதுக்காக போய் ஒரு
என்ன சொல்றது ஒரு கஷ்டமான அல்லது ஒரு உயிரை பணியம் வைக்கிற விடயங்களில் ஈடுபடாமல் சின்ன சின்ன சாதனைகள் மூலம் எங்களுடைய கம்யூனிட்டியை எங்களுடைய சமூகத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய இளைஞர்களுக்கு காட்டுவதற்காக இந்த வாய்ப்பை முன்னெடுத்திருக்கிறார். இரண்டாவது காரணம், இதை முன்னெடுத்ததனுடைய நோக்கம் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஃபண்ட், இந்த பெரும்பான்மையாக கிடைக்கக்கூடிய நிதியானது கேன்சர் புற்றுநோய் சிகிச்சை நிதிக்காக கொடுக்கப்படவிருக்கிறது. இங்கேயும் எங்களுடைய ஈழத்திலும் இருக்கிற புற்றுநோயாளிகளுக்கு அதற்குரிய குழுவை சேர்ந்த அமைப்பினர் அதை பொறுப்படுத்தி செய்யவிருக்கிறார்கள். அடுத்தது, இன்றைக்கு மூன்றாவது விடயத்தை சொன்னால், எங்களுடைய இளைஞர்கள் வெவ்வேறு பாதைகளிலே, பல செய்திகளிலே நீங்கள் படித்துக் கொண்டிருக்க நாளாந்தம் வெவ்வேறு பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ட்ரக்ஸோ அல்லது மற்றும் புகைப்பழக்கம், போதை பழக்கம், தேவையில்லாத விடயங்களிலே ஈடுபடுவது, குற்ற செயல்களிலே ஈடுபடுவது. அப்படிப்பட்ட இளைஞர்களை வழிநடத்துவதற்காக இப்படிப்பட்ட இந்த இளைஞனை போல இருக்கிற எங்களுடைய மோகனதாஸ் செய்கிற வேலைகள் அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு தீப்பொறியை அல்லது ஒரு உற்சாகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதிலே நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து மூன்றாவது விடயம், அவருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் உடம்பிலே அந்த வெள்ளை தழும்புகள் இருக்கிறது. அதை மருத்துவத்திலே லியூகோடர்மா அல்லது விட்டிலிகோன்னு சொல்லுவோம். அந்த வியாதியினாலே பாதிக்கப்படுகிறவர்களுக்கு என்னுடைய மருத்துவமனையிலே நாங்கள் இலவசமாக சிகிச்சை அளிக்கிறோம். எந்தவித கட்டணமும் அறவிடப்படாமல் மருந்துகள் எல்லாமே இலவசமாக கொடுக்கிறோம். அந்த வகையில் இந்த மோகனதாஸ் அவர்கள் அதுக்கும் தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய அது ஒரு வியாதி அல்ல, அது ஒரு வருத்தம் அல்ல. உதாரணமாக இப்பொழுது டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக, அது ஒரு வியாதி இல்லாமல் அதோடு வாழக்கூடிய ஒரு நிலையை எடுத்து செல்கிறது. அதே போல இது அவருக்கு ஒரு மெலனின், எங்களுடைய உடலில் இருக்கிற நிறப்பொருள் மெலனின் என்று சொல்லக்கூடிய ஒரு உடல்ல இருக்கிற ஒரு ரசாயனமானது எங்களுடைய உடல் பிரவுன் கலராக இருப்பதற்கும், கருப்பின மக்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது, அதனால அவர்கள் கருப்பின மக்கள், வெள்ளைக்காரர்களுக்கு அது குறைவாக இருக்கிறது, சில பேருக்கு இல்லை என்று சொல்லலாம். ஆகவேதான் அவர்கள் அந்த மெலனின் அந்த உற்பத்தியை தூண்டி கலரை மாற்றுவதற்காக போய் அந்த பீச்சிலும் இதுல எல்லாமே எங்களுடைய நாடுகளில் படுத்திருப்பார்கள். பார்த்தா அவருடைய தோல்ல பிரவுன் கலர், ஆகவே சூரிய ஒளி அதில் படப்படப்பட அது மெலனின் உற்பத்தி அதிகமாகி அது பிரவுன் கலராக மாறும். ஆனால் ஆகவே இவருக்கு அந்த குறிப்பிட்ட இடங்களில் அந்த மெலனின் நிறப்பொருள் குறைபாடு இருக்கிறது தவிர மற்றபடி இது ஒரு வருத்தம் இல்லை. ஆங்கில மருத்துவ அகராதியிலே கூட இதை ஒரு வருத்தம் இல்லை என்றுதான் போட்டிருக்கிறார்கள். இது ஒரு நோய் அல்ல, ஒரு தொற்று நோய் அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு அவருக்கு இருந்தும் தான் சாதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு அவருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு உத்வேகம். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த அக்குபங்க்சர் அப்படிங்கிற மருத்துவம் சீனர்களுடைய ஒரு அடிப்படை பாரம்பரிய மருத்துவமாக இருக்கிறது. அதை எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நிறைய பேர் தெரியாது. அதிலே பலவிதமான வியாதிகளை, வருத்தங்களை அதிலே முழுமையாக குணப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 160 முதல் 70 விதமான வருத்தங்களை அக்குபங்க்சரிலே, குறிப்பாக மூட்டு வலிகள், அஸ்மா, தோல் வருத்தங்கள் மற்றும் அலர்ஜி போன்ற வருத்தங்கள், அல்சர் போன்ற வருத்தங்கள், தோல் வியாதிகள், இவைகளை இந்த அக்குபங்க்சர் மருத்துவ முறையிலே குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறை எங்களுடைய சமூகத்திலே இருக்கிற மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேரவில்லை. ஆகவே இந்த ஊசி குற்றுவதற்கு பயப்படுகிறார். அவர் தானே இத்தனை 2500 ஊசிகளை குற்றி, ஏற்கனவே 2025 ஊசிகளை குற்றி சாதனை பண்ணியிருக்கிறார். அந்த வகையில் அதை குற்றுகிற பொழுது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, அது நோய்களை குணமாக்கும் தன்மை கொண்டது என்பதை விளங்க வைக்கக்கூடிய வகையிலே என்னுடைய மோகனதாஸ் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பணியிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த விடயங்களை ஊக்குவிக்கிற வகையிலே இன்றைக்கு எங்களுடைய மீடியாக்கள், உதாரணமாக தமிழ் ஒன் மற்றும் எங்களுடைய வணக்கம் FM, தமிழ் CNN.com போன்ற இணையதளங்கள் இதன் மூலம் இந்த இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து மக்களுக்கு தகவலை தெரிவித்து எல்லோரும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இதை பற்றிய ஒரு அறிவார்ந்த ஒரு தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற
நோக்கத்திலே அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கும் மோகனதாஸ் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கடந்த 48 மணி நேரங்களாக இப்ப வருகின்ற 2 மணி இரவு விடியற் காலம் 2 மணியோடு 48 மணி நேரங்கள் அதிகமான ஊசியை உடலிலே குத்தி கொண்டு இருந்தவர் என்ற சாதனையை அவர் பெறப்போகிறார். ஆகவே அவரை வாழ்த்தி இன்னும் அவருடைய சாதனைகள் இது மட்டுமில்லை, வெவ்வேறு சாதனைகளை செய்ய வேண்டும். அண்மையில கூட உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நயகரா ஃபால்ஸ்லே மேலே கம்பியிலே நடந்து ஒருவர் சாதனை செய்தார். அதே போல இந்த சாதனை மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு சாதனைகளை இவரும் செய்ய வேண்டும். எங்களுடைய இளைஞர்களுக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருந்து அவர்களும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லிங்கம், இப்பொழுது நீங்கள் ஒலிவாங்கியை பெற்றுக் கொள்ளுங்கள். So not only is a Tamil community, we have different communities are here to celebrate this event. So we want to hear from them. So first I wanted to bring what's your name, please? Kathy. Kathy. Hi, thank you. So I'm Kathy, and I just want to start off by saying how lucky I feel to be here. You know, this is very extraordinary, and it's not every day we see something like this. For me personally, I've only seen this in my life. I've seen this only once. You know, he's putting acupuncture needles in his head, and we're at 1,500 needles. So normally you put like a couple acupuncture needles in your body. I'm sure many people haven't even tried this, and many people I've seen are very scared of it. So why I think this is very special to our community is he's setting an example for the Tamil community. He's using his talents to bring something from outside. You know, he wants to stop cancer, and I think that's very special. And you know, I wish him all the best. Thank you, thank you. And we have from please come. You want to say some? What's your name, please? David Shams. David Shams. They are the acupuncture families. Because I come over here, I have asthma. You know, it's myself for a long time. See, it's like my friend take me over here, or she the doctor or something. That's it. Thank you. இப்படியான ஒரு நிகழ்ச்சி வர்த்தக பெருமக்களின் உதவிகள் இல்லாமல் செய்ய முடியாது. இங்கே சுயநலமற்ற முறையிலே பல வர்த்தகர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து சிறு வார்த்தைகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். முதலாவதாக ஐடியல் உரிமையாளர் கிருபா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இப்படியான ஒரு சாதனை எங்கள் சமுதாயத்தில் நடக்கிறது உண்மையோ ஒரு பெருமை. ஏனென்றால் நாங்கள் ஒரு டாக்டரோட போய் ஒரு ஊசி போடுவதாக இருந்தால் உடனே குத்தினோன்னா அம்மாடுவோம். 2025 ஊசியை குத்தி இப்படி ஒரு சாதனையை படைத்து கொண்டு இதில் சிம்பிளாக ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறான்டா உண்மையில அவன் கட்டிக்கிறான் தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். இதையும் விட இவர் இன்னும் மேலும் மேலும் சாதனை படைக்க வேண்டும். எங்கள் எல்லோருமே அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது எங்களோட கடமை. அது ஏன்னா ஒரு ஆள் முன்னேறி வராண்டா அவனை முன்னேறினா தான் நாங்கள் முன்னேறி வரலாம் அடுத்த கட்டத்துக்கு. அப்போ எல்லோரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவற்றை முயற்சியை ஊக்குவிச்சு சகலற்ற ஒத்துழைப்பும் அவருக்கு கிடைக்க வேணும் என்பதை பணிவோடு உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து இது ஒரு பேங்க்வெட் ஹால். உங்களுக்கு தெரியும், இந்த வீக்கெண்ட்ல எவ்வளவு பிஸியா இருக்கும் அவங்களுக்கு. வியாபாரத்தில் நோக்குவாங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு நிகழ்ச்சியை இப்படியான ஒரு நாட்கள்ல செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்து ஒரு சுயநலமற்று இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற நாளையெல்லாம்
என்று பார்க்காமல் வருவாயை பார்க்காமல் இப்படி ஒரு இளைஞரை ஊக்குவிக்க வேணும், எங்களோட சமுதாயத்தில் இது போன்ற சங்கங்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த மண்டபத்தின் உரிமையாளர் மிகவும் அன்போடு அவரை உபசரித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். திரு இந்த மண்டபத்தின் உரிமையாளர் அகிலன் அவர்களை தயவு செய்து வார்த்தைகள் சொல்லுமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மோகன் இவர் முதலில் என்னுடைய ஒரு நண்பன். இவர் இப்படி ஒரு நிகழ்வை செய்வதால் நாங்கள் எல்லாரும் பெருமைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எமது தமிழ் மகன் ஒரு ஆள் இப்படியான ஒரு நிகழ்வை செய்கின்றார். அதை விட அவர் முக்கியமாக செய்கிறது ஸ்டாப் கேன்சர் என்ற ரிசர்ச் ஒன்றுக்காக, அதுக்கு ஃபண்ட்ரைசிங் செய்கிறதுக்காக அவர் இதை செய்கின்றார். அதுக்காக நானும் அவருடைய கூட அவருக்கு உதவி செய்ததிலிருந்து நான் ஒருவராக இருப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். அவர் இதை விட இன்னும் மென்மேலும் சாதனைகளை செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மோகன்தாஸ் அவருடைய தகப்பன் அவருடைய மனைவியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்கிறது என்பது இலகுவ ஒரு ரிஸ்கான நிகழ்ச்சி. அவருடைய மனைவியுடைய ஃபீலிங்கை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ரெண்டு வாரத்தை அவருடைய மாமா சொல்லியிருந்தார். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய மருமகன் வந்து இப்போ போன வருஷம் செய்ததுக்கு நான் ரொம்ப இல்லை, ஆனால் இந்த முறை வந்து நான் பார்க்க வேணுமென்றதுக்காக வந்து இவ்வளவு பேரும் வந்து தூரம் வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு பெருமைப்படுகிறேன். எல்லாருக்கும் நன்றி. அவருடைய முயற்சி மேலும் ஒத்துழைப்பு கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். அதை மாதிரி ஏதோ அவருக்கு அவருடைய உடம்புகள் சுகம் இல்லாமல் இருந்துமே தான் நான் பயப்பட்டேன். அந்த இலை இப்போ கொஞ்சம் எனக்கு மேலும் தெளிவாக இருக்கிறது. இனி அதற்கு ஒரு பயம் இல்லாமல் அதுக்கு மேன்மேலும் முயற்சி எல்லாரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பார்வையாளர்கள் ஐயாவுடைய பேர் என்ன? நவரத்ன. எல்லோருக்கும் அவரை மறக்காம எல்லோருக்கும் வணக்கம். நான் மோகனதாஸின் அறிமுகத்தில் நான் வந்தேன். அவர் இது மட்டுமல்ல, இன்னும் முன்னுக்கு பல சாதனைகள் செய்திருக்கிறேன். எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்ல தேவையில்லை. ஒரு மனுஷன் தான் முன்வந்து இது செய்கிறது ஒரு பொது சேவை, தன்னுடைய சுயநலத்துக்காக. அவர் வந்து பொதுமக்கள் நன்மை அடைய வேணுமென்றதுக்காகத்தான் செய்கிறார். மறுபடியும் இதில் சேர்ந்த காசும் வந்து சொந்தக்காரன் அவையே பார்த்து அவைக்கு சுகப்படுத்தணுமென்றதில்லை. இது எல்லாம் பொதுவாக கேன்சர் பேஷண்ட் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேணுமென்ற நோக்கத்தில் செய்கிறார். மறுபடியும் நாங்கள் அவர் கை கொடுத்து உதவி செய்ய வேணும், தெரியாமல் இருக்க வைக்கும் தெரியப்படுத்த வேணுமென்றதுக்காகத்தான் இந்த டிவி அது இதெல்லாம் தேவை. ஏன்னா ஒருத்தட்ட கெட்டுத்தனம் வெளியில தனிப்பட்ட முறையில் தெரியாது, வீட்டு நடக்கிறது வெளியில தெரியாது. மறுபடியும் எத்தனையோ பேர் பேசி இருக்கிறோம், ஆனால் இதை பற்றி விளங்கப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இவர் வந்து செய்வது பெரிய சாதனை. என்னுடைய மகனுடைய சிநேகனானபடியால் நான் ஒரு முறை சந்திச்ச இடத்துல வேற இதுவுமே இல்லை, வேற ஆஸ்மா ஆக்களுக்கு சுகமாக்குறதுக்கு டாக்டரை கூட்டி கொண்டு வந்து தன்னுடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறேன். மறுபடியும் இது எல்லாரும் மனதில் வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய இந்த நன்மையான விஷயம் எது செய்கிறாரோ அவைக்கு கை கொடுக்கணும் என்னுடைய விருப்பம். இது பொருட்படுத்தாலே இல்லை, மனம் நல்லா இருந்தால் நிறைவா எல்லாம் நடக்கும். இவங்களுக்கு நாங்கள் போயிடுறது பெட்ரோல் அடிக்க வேணும்னா பெட்ரோல் இல்லாமல் கார் விடாது, கேஸ்டியில் கொடுத்துட்டு கார்டை கொடுத்துட்டு வரோம். இப்போ தமிழர்களுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் கூடி கொண்டு இந்த ஃப்ரெண்டோட டேவிட் அவர்கிட்ட சுவம் இல்லத்துக்கு தான் இவரை காட்ட வந்தேன், என்கிட்ட தெரிய வேணுமென்றதுக்கா. இப்போ எல்லாரும் மனுஷர் தான்.
இறந்த பிறகு சொந்தம் பந்தம் ஒன்றும் இல்லை. இருக்கேக்கில்ல நல்லது செய்துட்டு போயக்கில்ல மேலே கடவுளை எல்லாரையும் பார்த்து கொண்டு இருப்பேன். என்னென்ன இவன் செய்துட்டு வரானு இது ஒன்று வந்து தெரிஞ்சாலே இருக்கும் போதும். நான் கணக்கு உங்களை விருங்கப்படுத்ததில்லை. பிள்ளை குட்டி அதை இதை தன் தொழில் நேரம் காலம் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு நாள் வந்திருக்கிறேன்டா நீங்கள் அவருக்கு என்ன கொடுத்தாலும் இந்த நேரத்தில் தகும். அதைத்தான் நான் சொல்லக்கூடியது. உங்களோட ஒத்துழைப்புக்கு மிகவும் நன்றி. இன்னும் தெரியாதவருக்கு தெரியப்படுத்தி இந்த நல்ல விஷயத்துக்கு கைவிடுப்பீங்க நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. You will hear from some younger generations. Mohan is a role model for upcoming younger generation. There's Niveda here. Please, Niveda. Okay, hi, my name is Niveda. I would like to congratulate Mohan for what he's doing. It's not easy. I thought it looks easy, but it's not. And he's doing it for cancer. So I want to tell you guys to support cancer. Cancer is something that you can't cure easily. So please show your support. We have another young man here who want to share. Yes, sir. What's your name? Solomon. Hi everyone. Last time he break the record, I was there, and I'm kind of scared. I'm not that scared to put a needle, but it really hurts to put this much needle. You should really appreciate putting much of this needle. Thanks. Anybody want to share? Any comments? It's open to everybody. Kids, come on. Anyone is open for everyone. It's an opportunity to give support for the Mohan. Anyone? Ladies and gentlemen and children. Right. Oh, that's what you want to. Anyone? வணக்கம் எல்லாருக்கும். உண்மையிலேயே வந்து ப்ரௌடாக இருக்குது. இப்படி சேரது சின்ன எங்களுக்கு எல்லாருக்குமே ஊசி என்னாலே பயம். நான் கூட ஊசியெல்லாம் இப்போ கூட ஓடுவேன். But since yesterday, like I've seen him like putting himself, I was really scared. But like, anyways, congratulations you. Thank you. இப்பொழுது நாங்கள் இந்த கிளைமாக்ஸ் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னால் மிக பக்கபலமாக இருந்து ஏற்கனவே அவர்கள் கின்னஸ் புத்தகத்தின் சாதனை தங்களுடைய பெயரை பயந்தவர்கள். அதுக்கு பின்னால் பொருளாதார பெரிய பண முதலீடுகள் செய்து சுயநலமற்று கனடிய தமிழ் மக்களின் பெயரை முதல் ஆக பதித்தவர் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு திரைப்படத்தை கின்னஸ் புத்தகத்தை பதித்தவர்கள். அவர்கள் இதுக்கு பின்னால் பக்கபலமாக இருந்தார்கள். அவர்களாகவே இவர்கள் சாதனையை இங்கிலாந்துக்கு கொண்டு போய் அவர்கள் இருந்து அந்த இவர்கள் சாதனையை அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் முதலில் ladies first. I like to welcome to microphones Meena Saktivel. It's already Guinness Book recorded. Please come up, please. You all know Meena Saktivel. She is in real estate, but she is a very community involvement, helping younger generation for, especially in our community. I'd like to take this opportunity to wish Guinness record holder Mohandas Sivanayagam all success and good luck in his new venture of inserting 2006 needle in his head in order to raise funds for cancer treatment. I think we should all encourage him to do this to support our community and help the healthcare of Canada. Thank you very much. Okay, the last and final, the Guinness Book recorder, Sylvester. I think Sylvester means a big thing, right? He's going to bring Ilayaraja to our country.
So here he's the man who is, I would say, behind these things, you know. அவர் ஊசியை போடுறார், இவர் ஊசியை போட்டு அதை ரெக்கார்டை கொண்டு வரக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தவர். சுயநலமற்ற சேவைகள். இதோ சில்வஸ்டர். வணக்கம். I have to give a speech in English. Actually, I decided to go to the Guinness officials. Good evening, ladies and gentlemen. My name is Sylvester Rajaratnam. I am the Guinness record holder for the Sivakumali movie. And we are here to present Guinness record for Mohanas. Actually, I have another colleague, Meena Saktigar. She is also a Guinness record holder. We were the one witnessed this record from the day he was doing last year in December. And we took this one back to Guinness in London. We all approached them, and they all went through with the dates and all materials. The questions we answered, and now he got this Guinness. He is going to be in the Guinness World Record book on 2030. They already fixed his page, his picture, and everything will be on the Guinness book. You have the page number of the email, right? Got it. Now we got the Guinness record. So this Guinness record is for Canada. So I have seen the Guinness record, what they get. The Guinness World Record. This is the certificate. The most needle insert into the head is 2025 and was achieved by Mohanas Sivanyanam, Canada, in Ontario, Canada on 3rd December 2011. The official Guinness record was sent by him by official certificate Mr. Mohanas Sivanathan, number 11, Bradley Road, Markham, Ontario, L3S 1MD, Canada. Official by the Guinness World. This record is for Canada. This record has been presented for the now. We are going to go there. எது என்ன எல்லாரும் வந்து ஒரு குரூப்பா ப்ளீஸ் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ் எவரிபடி
அக்கா மேல வேறங்க இங்க எந்த அக்கா அவன் வைஃப் மோன் இங்க பாருங்க ஏன் கேமரா பாக்குறீங்க சரிங்க கொஞ்சம் ஒருத்தரம் வீடியோ பாக்காங்க படத்தை கலட்டு அதான் பாக்குறோம் ரைட் எல்லாரும் நீங்க பாருங்க அதான் நான் போயில்லை எல்லாரும் நான் போனேன் அப்புறம் ஒரு நிமிஷம் தான் நான் கொஞ்சம் படம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வாங்க பிரேமுக்குள்ள புடையெல்லாம் கிடக்குது சரியா பாருங்களேன் வாங்க கொஞ்சம் எல்லாரும் புடையலாம் அது ப்ளீஸ் கம் ஒரு வெயிட் பண்ணுங்க வீடியோ எடுத்து ஒன் மினிட் இல்லைங்கோ அண்ணா ஒரு ஒன் செகண்ட் இது அடுத்த ஃபைலுக்கு one more last one கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க எல்லாரும் ஓகே ஒரு கொஞ்சம் இல்லைங்க அப்படியே அண்ணே வாங்க மனுஷன் உள்ளுக்கு வரத்தில் வராங்க ஒரு எடுத்துக்கிட்டோம் ரெடி ஓகே ஓகே தேங்க்யூ எப்படி வச்சிருக்கேன் நல்ல ஜாய்த்தால வெள்ளம் Okay. Yeah. Stop it!
மாமா படம் மாமா ஓடியா கொஞ்சம் இதெல்லாம் பின்னாடி சென்சரி Century 21 contents. நாலு பேரும் கூட உடத்த போட்டு டீச்சர் தான் போட்டு விடுவோம். இங்க பாருங்க இப்ப இங்க அதான் சரி. அண்ணா ஒன்று வேண்டாம் அண்ணா இதில் வரீங்க கொஞ்சம் அப்படியே நில்லுங்கோ இங்க பாருங்க அருணராஜா சைட் டிஷர்ட் மாத்துங்க உள்ள வாங்க அப்படியே ஒரு படம் எடுத்து எடுக்கும் இல்லைங்கோ நீங்க எடுக்கிறது நீங்க எடுத்தாச்சோ வேற கொடுத்துருவாங்க அக்காவோட வாங்க அக்காவோட இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகே இங்க பாருங்க here look here No, you can look there. Look at there. Yeah, TV open like that. TV தான் பாருங்க
ஓகே ரெடி லுக்கிய எங்களுக்கு ஒற்று பிரச்சனை நாளுக்கு நாளண்டைக்குமே எனக்கு ஓகே அவ அடிக்கிறா ரெண்டு தான் ரெண்டு வாங்கினா